இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் சார். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு பல வெற்றிகள் கிடைக்கல. இப்ப 2023 எடுத்தீங்கன்னா, நம்ம பல வெற்றிகள பொங்கல் மாசத்துல ஆரம்பிச்சோம். பொங்கல்லே பார்த்தீங்கன்னா, வாரிசு துணிவுன்னு ஆரம்பிச்சு, அது பிறகு பல வெற்றிகள் வந்துட்டே இருந்தது நம்மளுக்கு. இன்ஃபாக்ட் பெஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா, அது வந்து 2023 தான். 2024 அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடையவே இல்ல. நம்ம ம். பல படங்கள்ல வெற்றி எதிர்பார்த்தோம். அதாவது 500 கோடி பண்ணோம், 600 கோடி பண்ணோம், இல்ல 1000 கோடி பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்த படங்கள் எதுவுமே வந்து மிகப்பெரிய சாதனைகள பண்ணவே இல்ல. இந்த பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம கோட் படம் சொல்லலாம். அது பிறகு வந்து நம்ம வந்து இந்த படத்த சொல்லலாம். நம்ம ரஜினி சார் படம் வந்து வேட்டையன் பத்தி சொல்லலாம். அண்ட் அது பிறகு வந்து நம்ம வந்து அமரன் படத்த சொல்லலாம். இப்படி வந்து சில படங்கள் மட்டும் தான் ஓரளவு வணிக ரீதியில மிகப்பெரிய வசூலை குடுத்திருக்கு. மீதி எல்லாமே சின்ன சின்ன வசூல் தான். 100 ம், கோடி, ம், 50 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ம், 2023 வந்து மிகப்பெரிய வெற்றிகள தமிழ் சினிமா பார்த்தது. நீங்க ம். ஃபர்ஸ்ட்டு பொங்கல் மட்டும் இல்ல. அது பிறகு பார்த்தீங்கன்னா, லியோ, அது பிறகு வந்து ஜெயிலர் அப்படின்னு எல்லாமே 600 கோடி, 600 கோடி அப்படிலாம் பண்ணி, அது பிறகு பொன்னியின் செல்வன் 2 எல்லாமே பெரிய லெவல்ல வெற்றிகள் பார்த்த ஒரு வருஷமா பார்த்தோம்.